விவசாய நிலங்களில் எரிவாயு குழாய் புதைக்கப்படுவது குறித்து ஹைகோர்ட் தீர்ப்பின் அடிப்படையில் விவசாயிகளிடம் கருத்து கேட்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். கொச்சியிலிருந்து சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி வழியாக விவசாய நிலங்களில் குழாய்களை புதைத்து இயற்கை எரிவாயுவை பெங்களூர் கொண்டு செல்லும் திட்டத்தை கெயில் நிறுவனம் செயல்படுத்தி வருகிறது. இதை எதிர்த்து விவசாய சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசு 3 வார காலத்திற்குள் பதிலளிக்க உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் அமைச்சர்கள், உயரதிகாரிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் வியாழக்கிழமை நடந்தது. இது தொடர்பாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்ட அறிக்கையில் விவசாயிகளின் விருப்பத்திற்கு மாறாக எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் விவசாயிகளின் கருத்துக்களை முதலில் கேட்டறிவது அவசியம் என்றும் அறிவுறுத்தியதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வரும் மார்ச் 8, 9, 10 ஆகிய 3 நாட்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த தலைமை செயலருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் இக்கூட்டத்தில் விவசாயிகள் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் ஜெயலலிதா கூறியுள்ளார். விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் தமிழக முதல்வர் தனது அறிக்கையில் உறுதி தெரிவித்துள்ளார்.